இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என் ஒளியும் கேளுங்க. முருகன்றவன் யார்? தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழையும் வீரத்தையும் ஒரு சேர மக்களுக்கு சொன்னவன் தான் முருகன். அவன் தமிழத்துக்கே உரித்தானவன், மக்கள் மனதில் பலமானவன். அப்படிப்பட்ட அவனை யாரும் இழிவாக பேச விடக்கூடாது, யாருக்கும் நம்ம அடையாளத்தை விற்று விடவும் கூடாது. தமிழர்களோட தமிழ் கடவுளாக மட்டும் இல்லாமல் அவங்களோட போர்க்கடவுளாக சிறந்து விளங்கியவன் தான் முருகன். அப்படிப்பட்ட ஒரு முருகனுக்கு சின்ன சமர்ப்பணம் தான் இது. முருகனுக்கு அரோகரா. ஹலோ, ஏய், நான் தான் என்கிட்ட சொல்லிருக்கேன்லடா, சா வச்சிருவேன். நானே தரேன்னு சொல்லிருக்கேன்ல, தரேன். தம்பி, இது கோயில்ப்பா. அதுக்கு என்ன போ தம்பி, கோயில கெட்டவார்த்தை பேசக்கூடாதுப்பா. என்னப்பா உனக்கு பிரச்சனை? வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கு. பார்க்காத சாமி இல்லை, ஏறாத கோயில் இல்லை. உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? தம்பி, என்கிட்ட சொல்யூஷன் இல்லை, ஒரு கதை இருக்கு, கேட்குறியா? சொல்லுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே கோயிலில் ஒருத்தன் வந்தான்ப்பா. அப்போ அவனுக்கு 20 வயசு இருக்கும். இதே சாமியை தனக்கு எது நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனான். அப்போ நினைச்சான் அவன் அந்த சாமி வரும்ன்ட்டு. ஆனால் அப்பயும் வரல. அதுக்கப்புறம் அமைதியாக கும்பிட ஆரம்பிச்சான். அப்பயும் அவனுக்கு சாமி வரல. அதுக்கப்புறம் அவன் பண்ண ஆரம்பிச்சான். சாமியை ஒரு நாள் மட்டும் கும்பிட்டுட்டு உழைக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் தொழில் அவன் தான்ப்பா பெரிய ஆளு. அதான்ப்பா, எல்லாரோட வாழ்க்கையிலும் உழைப்புன்ற தெய்வம் கண்டிப்பா இருக்கும்ப்பா. அதை நல்ல முறையில நம்ம பயன்படுத்தினா எல்லாருமே உயரலாம். உங்க மக்கள் கிட்ட இருக்க என்ன திரும்ப பிரச்சனை? சாமியே எல்லாம் செய்யுன்ற நம்பிக்கை தான். உழைச்சாதப்ப சாமி எல்லாமே செய்யும். தெரிஞ்சிருக்கா? கண்டிப்பா நல்லது நடக்கும்பா. சாமியோட நம்பிக்கையும் பாதி, உழைப்பையும் பாதி போய் கண்டிப்பா நல்லது நடக்கும். இனிமே இந்த கோயிலுக்கு கெட்ட வார்த்தை சேர்க்க நிச்சயமா நல்லது நடக்கும்பா. நம்பிக்கை வரும். உங்க பேர் என்ன? கார்த்திகேயன். கோயில் என்றது உங்களை சுத்தப்படுத்த வேண்டிய இடம். அங்கே கெட்ட வார்த்தை பேசி நீங்களும் அசுத்தமாக்கிட்டு உங்களை சுத்தப்படுத்த வேண்டிய கோயிலையும் தயவு செஞ்சு அசுத்தமாக்கிடாதீங்க.